Hi friends, welcome to Subi's Delight channel. இன்றைக்கி நம்ம எப்படி சிக்கன் கிரேவி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் பூ, அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். வறுபட்டோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம். நான் 4 பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் 6 எடுத்திருக்கேன். அது எல்லாம் கரெக்டாக வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அது நல்லா வாசனை போகிற வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். அது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி அப்படின்னா தான் மசிஞ்சு வரும். ஸோ உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுறலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அந்த 1/2 கிலோ சிக்கனே இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. சிக்கனில் இருக்க தண்ணியே நல்லா வரும். ஆனால் நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கலாம். அப்புறம் தேவையான மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி மசாலா 2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 3 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. ஆனால் தண்ணி மேலே இருக்குது. அந்த சிக்கனோட தண்ணி மேலே இருக்கும். இதை நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருப்போம். இப்படி எண்ணெய் திரிஞ்சு வரும். நீங்கள் கிண்டி விட்டே இருந்தீங்கன்னா இப்படி எண்ணெய் திரிஞ்சு வரும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், என் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.